I've been thinking about myself today, thinking how I changed, how I really don't care if you are here or if you don't stay. Now I'm feeling those winter blues, but I don't wanna cry. All we ever do is laugh it off, and I'm sick and I don't know why. Do you remember that night we met? I thought you looked so fine. Guess we have to agree to disagree for this one last time. Pretty weird that day when we did not exchange our hellos. I wasn't looking out for you, I'm sorry, I'm so shallow. But I'm still looking forward to watching part 2 of Deathly Hallows with you. Much at all here in this small town, 'cause in the end we're all buried deep inside the same hole in the ground. குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான மாதத்தின் 3வது நாளில் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வழியாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நீங்கள் இதுநாள் வரை இந்த வாய்ஸ் ஆஃப் செயின்ட் ஜான்ஸ் யூடியூப் சேனலுக்கு கொடுத்து வருகிற ஜெப உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உபாகமம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனம் அங்கே சொல்லுகின்ற ஆழமான சத்தியம் என்னவென்று சொன்னால், பிதாக்களுக்காக பிள்ளைகளும் பிள்ளைகளுக்காக பிதாக்களும் கொலை செய்யப்பட வேண்டாம். இன்றைக்கு உலகத்தில் கொலை செய்யப்படுகிற காரியம், இன்றைக்கு கத்தியை கொண்டு கொலை செய்வது ஒரு விதமான கொலை, வார்த்தைகளால் கொலை செய்வது ஒரு விதமான கொலை. அது மாத்திரமல்ல, தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு மக்களை கொலை செய்வது ஒரு விதமான கொலை. தன்னுடைய பலத்தினாலும் அறிவினாலும் சூழ்ச்சியினாலும் மக்களை ஒடுக்குவது ஒரு விதமான கொலை. தன்னுடைய கையில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் வழியாக மக்களை ஒடுக்குவது ஒரு விதமான கொலை. இன்றைக்கு அந்த கொலை செய்யப்படுகின்ற மனிதர்கள் சாட்சியாக ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் மன்னிப்பு கேட்டு நாம் செய்த அந்த அதிகார கொலை, ஆலோசனை கொலை, நிர்பந்தமான சூழலின் கொலை, பணத்துக்காக கொலை, பதவிக்காக கொலை, ஆசைகளுக்காக இச்சைகளுக்காக பொல்லாத துர் எண்ணங்களுக்காக செய்யப்படுகின்ற அந்த கொலைகளை இன்றைக்கு கடவுள் சமூகத்தில் அது மன்னிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு சமயம் ஒரு விஞ்ஞானி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் சாகாதபடி ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி கண்டுபிடித்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த மருந்துக்காக அநேகர் போட்டி ஓடுகிறார்கள். சாகாமல் இருப்பதற்கு ஒரு மருந்து இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு விலை கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி, கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். துக்கம் என்று ஒன்று இருந்தால் சந்தோஷம் என்று ஒன்று இருக்கும்.
ஆகவே இந்த இறப்பை ஒருவராலும் தடுக்க முடியாது. அதற்கு சிறந்த வழியும் உதாரணமாக இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் நமக்கு இந்த உலகத்தில் நாம் சாகாமல் இருப்பதற்கு யோவான் 8:51 வசனங்களில் ஆண்டவரோடு இருந்தால் நாம் சாகாத வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்தால் நாம் சாகாத ஒரு வரத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் வழியிலே நாம் நடந்தால் சாகாத வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இப்படிக்கும் நம்முடைய சந்ததி வாழ வேண்டும். நம்முடைய பிதாக்களினுடைய சந்ததிக்காக பிள்ளைகளும், பிள்ளைகளுடைய சந்ததிக்காக பிதாக்களும் கொலை செய்யப்படாதபடி இன்றைக்கு கடவுள் சமூகத்தில் நித்திய